எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்து. என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ரீசெண்டாக எங்கள் வீட்டில் மேரேஜ் நடந்தது. என்னோட அக்கா பையனுக்கும் அண்ணா பொண்ணுக்கும் தான் மேரேஜ் நடந்தது. அவங்களுக்கு தான் விருந்து. ஆல்ரெடி நாங்கள் விருந்துக்கு போன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைனலி இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்து. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம கண் முன்னாடி வளர்ந்த பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்குறோன்னு நினைக்கும்போது டபுள் ஹாப்பி தான் நமக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ப்ரிப்ரேஷன் முன்னாடி நாளே பண்ணிட்டோன்னா நமக்கு கெஸ்ட்டு வரப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். விருந்து எத்தனை பேருக்குன்னா 40 பேருக்கு. அதோட ஒரு 5 ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டோம். நம்ம பிளான் பண்ணி ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சோன்னா 50 பேருக்கு கூட ஈஸியாக விருந்து ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீட்டு விருந்தோட மெனு லிஸ்ட் என்னென்னா, 5 kg மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஈரல் வறுவல், அப்புறம் கறி ரசம், வெள்ளை சாதம் 1 கிலோ, கத்திரிக்காய் கட்டா, கோதுமை ரவை பாயாசம், தயிர் பச்சடி, அப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸ்க்கு சர்பத்தும் ரெடி பண்ணணும். இதில் பீடா மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பீடாவும் செய்யணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தேன். எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒர்க் ப்ரெஷர்னால் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். விருந்துக்கான எங்களோட மெனு லிஸ்ட் இது தான். இதுக்கான தேவையான பொருட்கள்லாம் மொதல் நாளே வாங்கி வச்சாச்சு. இந்த டிஷ்லாம் நான் மட்டும் செய்யலை, நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் செஞ்சோம். விருந்துக்கான பொருட்கள்லாம் கடையிலேருந்து வந்தாச்சு. விருந்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, பிரியாணிக்கு 5 கிலோ ஜீரக சம்பா அரிசி, மலாட்டை எண்ணெய் 2 லிட்டர், சர்பத்துக்கான நன்னாரி பாட்டில் 1, சிக்கன் 65 பொடி, கோதுமை ரவை பாயாசத்துக்கு கோதுமை ரவை, சர்பத்துக்காக சப்ஜா விதையும் பாதாம் பிசினும், வெள்ளை எள்ளு, முந்திரி திராட்சை, எல்லா ஐட்டம் மொதல் நாளே வாங்கி வச்சாச்சு. அடுத்ததான் பிரியாணினாலே நமக்கு ஃபஸ்ட்டு நினப்பு வர்றது இஞ்சி பூண்டு தான். அதையும் உரித்து அரைச்சி வைக்கணும். அடுத்ததான் பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தையும் முதல் நாளே உரித்து வச்சாச்சு. நம்ம காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் ஒன்றா பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்ததான் நான் என்ன ரெடி பண்ணி வச்சேன்னா, நெய்யை தான் உருக்கி வச்சேன். நம்ம என்ன தான் கடையில் வாங்கி நெய் யூஸ் பண்ணாலும் நம்ம வீட்டில் செய்கிற நெய்க்கு ஒரு தனி ருசி தான். நெய் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாகவே பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருந்துக்காக இன்னும் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டுலாம் உரித்து அரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக மில்க் மேட் பாயசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஈரல் வறுவலுக்கு பெப்பரும் நுணுக்கி வச்சாச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் அடித்து வச்சாச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணிக்காக நுணுக்கியாச்சு. அடுத்ததாக ஃபங்க்ஷனுக்கு தேவையான பூவையும் கட்டி வச்சாச்சு. நம்ம என்ன தான் வெளியே கடையில் வாங்கினாலும் அது உடனே வாடி போயிடுது, நம்ம கட்டுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. விருந்துக்கு தேவையான பாத்திரமும் எடுத்து வச்சாச்சு. பிரியாணி செய்கிறதுக்கான அடுப்பும் தேக்ஸாவும் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம முதல் நாளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டோன்னா அடுத்த நாள் ஈஸியாக இருக்கும். ஹரிபரியாக நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். மார்னிங் எழுந்ததும் தொழுதுட்டு பெட் ஸ்ப்ரெட் தான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன். முதல் நாளே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணோன்னா ரூம் லுக்கே அழகாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெட் ஸ்ப்ரெட்லாம் சேஞ்ச் பண்ணதும் விருந்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ் எடுத்து வைக்காமல் கிச்சன் போயிட்டோன்னா பிள்ளைங்க வந்து எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் எடுத்து வச்சுட்டே போயிட்டேன். டைம் 6 o'clock ஆகிடுச்சு. கிச்சன் வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கிச்சன் போனதும் வெங்காயம் தக்காளியை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைட் கோதுமை ரவை பாயாசத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 40 பேருக்கு நான் கோதுமை ரவை எவ்வளோ எடுத்தேன்னா 350 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன்.
பாயாசத்தை நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் சூடானதும் நெய் சேர்த்துட்டு அதிலே கோதுமை ரவையும் வணக்கிக்கிறேன். கோதுமை ரவை நெய்யிலே வணங்கினதும் தண்ணி ஊற்றி அதை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கோதுமை ரவை வெந்து வந்ததும் பாலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4லேருந்து 5 மடங்கு தண்ணி ஊற்றினேன். அப்போ தான் கோதுமை ரவை கட்டி ஆகாமல் இருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணேன். அப்போ தான் இனிப்பை எடுத்து கொடுக்கும். அடுத்ததான் மில்க் மேடையும் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியை கொஞ்சம் ஊற வச்சு அதையும் அரைச்சி போட்டுருந்தேன். மறுபடியும் விசில் விட்டு இறக்குனதும் நெய்யில் பூசணி விதை முந்திரி எல்லாம் தாளித்து போட்டோன்னா பாயாசம் ரெடி ஆகிரும். பாயாசம் ரெடி பண்ணும்போது இங்கே சப்ஜா சீடையும் ஊற வச்சுருந்தேன். அதுவும் நல்லா ஊறி வந்துருச்சு. சர்பத்துக்கு தேவையான பாதாம் பிசினை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுவும் நல்லா புசு புசுன்னு ஊறி. அடுத்ததான் 3 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சிக்கன் 65க்கு தேவையான மசாலாலாம் பெரட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக வெள்ளை எள்ளையும் கலந்துக்கிறேன். சிக்கன் 65க்கு தேவையான மசாலாவையும் பெரட்டி வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு 5 கிலோ பிரியாணிக்கு தேவையான தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் 5 கிலோ பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் தயிர் பச்சடிக்கு தேவையான வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டேன். கிலோ சிக்கனையும் கழுவி சிக்கன் 65க்கான மசாலாவையும் பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். அம்மா மல்லி புதினாவை கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சது. வெல்கம் ட்ரிங்க்ஸ்க்காக சர்பத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு 40 பேருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்ல பெரிய பாத்திரம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. சர்பத்தில் நான் என்னென்ன கலந்துருக்கேன்னா லெமன், அப்புறம் நன்னாரி சர்பத், அப்புறம் தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன். கடைசியில் ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையும் பாதாம் பிசினையும் போட்டுக்கிறேன். இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே அம்மா கறி ரசம் சூப்பராக வச்சுட்டாங்க. அடுத்ததாக பிரியாணிக்கான கட்டாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. மீன்வாயில் ஈரல் வறுவலும் ரெடி ஆகிருச்சு. சைடில் ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணிட்டோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பிரியாணியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே சிக்கன் 65யும் பொரிச்சிட்டு இருந்தோம். இப்போ பிரியாணி தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஃபைனலாக விருந்துக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததான் ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கட்டா, கறி ரசம், அப்புறம் சிக்கன் 65, லாஸ்ட்டாக ஈரல் வறுவல், அப்புறம் பாயாசம். கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு சர்பத் கொடுத்து வெல்கம் பண்ணி விருந்து வைக்க ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுத்தாச்சு. இவர் தான் மாப்பிள்ளை. அல்ஹம்துலில்லாஹ் விருந்து நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லா ரெசிபியும் சூப்பர்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் கறி ரசமும் கோதுமை ரவை பாயசமும் அல்டிமேட்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். விருந்து முடிஞ்சதும் எல்லோரும் வெத்தலை பாக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பீடா ரெடி பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒர்க் அதிகமாக இருந்ததால் அது மட்டும் மிஸ் ஆகிருச்சு. இப்போல்லாம் இந்த வெத்தலை பாக்கு போடுற ட்ரெடிஷன்லாம் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. அப்போல்லாம் வீட்டுக்கு யார் வந்தாலும் வெத்தலை பாக்கு கொடுக்காம அனுப்ப மாட்டாங்களாம் அம்மா சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொன்றுமே கரெக்டாக செஞ்சாங்க. இப்போ ஹரிபரி வாழ்க்கையில் எப்படி எப்படியோ போய்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்டு விருந்து நல்லபடியாக முடிஞ்சுது. மாஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.